ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம எல்லாரும் வந்து பங்கு கொள்ள, தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லாட்ட எடுத்து வாசிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியாக நம்ம கேட்டோம். 1ஆம் தேதி வராதவங்க கை உயர்த்துங்க. உங்களுக்காக அந்த குறிப்பை மாத்திரம் சொல்றேன். ஆண்டவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு பண்ணினார். எதையெல்லாம் புதிதாக்குவார் என்று 1ஆம் தேதி ஆண்டவருடைய வார்த்தையில கேட்டோம். அவர் முதலாவது புதிதாக்குற காரியம் என்ன? ரோமர் 12:2 நம்முடைய மனதை அவர் புதிதாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் இருந்தது போல நம்முடைய மனநிலைமை இல்லாதபடி இந்த ஆண்டு அதை புதிதாக்குற ஆண்டு. வசனத்தை கேட்க கேட்க, ஆலயத்துக்கு வர வர, தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய மனம் புதிதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனம் புதிதாயிருச்சுன்னா நம்முடைய சரீரம் முழுவதும் புதிதாயிரும். அல்லேலூயா, ஆமென். மனம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை புதிதாகும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, இந்த தலையிலிருந்து கால் முடிய நம்முடைய அவயங்களில, நம்முடைய சரீரங்களில ஏதாவது பலவீனங்கள், வியாதிகள் இருக்குமானால், வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குள்ளும் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை கடந்த வாரத்தில் அவிசுவாசமான வார்த்தையை நீங்க பேசியிருக்கலாம். இந்த புதிய ஆண்டு அந்த விதமான வார்த்தையை பேசாதபடி விசுவாசமான வார்த்தையை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்காரர்களை பார்த்து, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பேச தொடங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை வாய் திறந்து சொன்னாங்களோ அது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த பாடம், எனக்கு ஏன் இந்த பாடம் அப்படின்லாம் ஒருபோதும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை இந்த வழியில போக சித்தம் கொண்டா அந்த வழியில போவேன். எனக்கு முன்னாடி அவர் போகிறார், எனக்கு பின்னாடி தூதர் வர்றார். அவர் அறியாம எனக்கு ஒன்றுமே நடக்காது. நம்முடைய தேவன் ஒருவருக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அந்த அம்மா 1ஆம் தேதி சொன்ன சாட்சியை கேட்டீங்கல்ல? 550 சர்க்கரை இருந்தது, 600 சர்க்கரை இருந்தது. 3 மாசம் 4 மாசம் சபையில வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போனாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்யல. அது 120 குறைஞ்சது அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன? கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துகிறார். ஆமென். இந்த வார்த்தையில என்ன இருக்குது? சுகம் இருக்குது. இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இது மருந்தை விட மேலான மருந்து. அல்லேலூயா. இதை உட்கொள்ள உட்கொள்ள, கேட்க கேட்க சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். அதுல 103வது சங்கீதம் 4வது வசனத்துல என்ன பாருங்க? உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும்.
அல்லேலூயா. வாழ வயது, அதான் டீனேஜ். அப்போ அந்த வயதுக்குள்ள சுறுசுறுப்ப, உற்சாகத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு என்னென்ன அவயங்களை புதுப்பிக்கணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சிருவார். மருத்துவத்துல நம்ம அதை யோசனை பார்த்தோம்னா நம்ம மூளையால சிந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப மனம் புதிதாகணும், ஆவிக்குரிய வாழ்க்கை புதுசா மாறணும். இது இது பழைய பைபிள். இதை போய் பண்டிகைக்காரங்கிட்ட கொடுத்தோம்னா இதே பைபிள் தான், இந்த சிப் எடுத்துருவாங்க, வேற சிப்பு போடுவாங்க. இந்த இப்படி இப்படி எடுத்து 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 இந்த இடத்தெல்லாம் அழுக்கு இருக்குல்ல, அதை மிஷினில் வச்சு லைட்டாக 1 இன்ச்சு அப்படி கட் பண்ணுவாங்க. அது புதுசாயிரும். நம்ம கையில் வரும்போது எப்படி என்ன பைபிளாக வருது? புது பைபிளாக இருக்கும். இங்கே இருக்கிற யாரும் தொப்புன்னு மேலே இருந்து உள்ளல, எல்லாம் போன வருஷத்தில் இருந்த ஆட்கள் தான். விளங்குதா? போன வருஷம் இருந்த ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வல்லமையை அனுப்பி நம்மளை புதிதாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் புதிதாக்குனா புதிய சிந்தை நமக்குள்ள வந்துரும், புதிய எண்ணம் நமக்குள்ள வந்துரும். அவிசுவாசமான வார்த்தை வராது, விசுவாசமான வார்த்தை வரும். ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய நல்ல மனதை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இந்த வருஷம் அதிகமா நேரம் எடுக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. இதுல இருந்து எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது? இன்னைக்கு சேர்க்காம 51 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. நமக்காக பரலோகத்துல வைத்திருக்கிற ஞாபக புஸ்தகத்துல 52 வாரமும் டிக் போட்டிருக்கணும். அல்லேலூயா. ஒரு வாரம் கூட என்ன போடக்கூடாது? ஆப்சென்ட் போடக்கூடாது. எழுதியிருக்கிறபடியே நாம பிரதிபலனை அடைவோம். அல்லேலூயா. 2வது லூக்கா 5ல நாம வாசித்தோம், சீமோனும் பேதுருவும் அதை கண்டு பிரமித்தார்கள். பிரமிக்கத்தக்கதான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த பிற்பாடு நடந்தது. ஆனால் ஆண்டவர் அதை பெருசா சொல்லல. ஒரு வலையில 2 மீன் பிடிச்சாங்களே, அதை பெருசா சொல்லல. இதை விட மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. 11வது வசனத்துல அவர்கள் எல்லாவற்றையும் கரையில விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய 2 போட்டு நுமுற மீன், அந்த மீனை பிடிச்ச வலை, இதெல்லாம் தேவையில்லை. இதை விட்டுட்டு இதை விட மேலானது அவருக்கு பின்னாடி போனா எல்லாமே நமக்கு பின்னாடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு பயந்த பேதுரு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு தூதர்களை பார்த்து அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 3000 பேருக்கு ஒரு மனிதனை பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்தியது உண்மையானால் உங்களை என்னை இந்த சமுதாயத்துல நம்பிக்கையற்ற அநேக மக்கள் இருக்கிறார்கள். பலவீனத்துல, வியாதியில, கடன்ல, பிரச்சனையில, போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உங்களை என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நாம் அவங்களுக்கு சொல்ற வார்த்தை ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமானமாய் மாறிவிடும். 3வது அவர் செய்த புதிய காரியம் என்ன? பழக்க வழக்கங்களை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படிக்கு கட்டளையிட்டார். போதும். 5000 பேர் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? 11ஆம் வசனம் சொல்லுது வனாந்தரத்துல. எங்க? வனாந்தரத்துல. வனாந்தரம்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து கண்ணு கெட்டுற தூரம் மணலா தான் இருக்கும். மணல்ல ஒருத்தன் மெதுவா நடந்தாலும் வேகமா நடந்தாலும் பின்னாடி மணல் தூக்கி அடிக்கும், புழுதி கிளம்பும். இப்போ புழுதி இல்லாம அவசரப்படாம நிதானமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்களாம் நல்லா டைல்ஸ்ல உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நேரம் உட்காந்தா பின்னாடி என்ன செய்யும்? வலிக்கும். அதே புல் தரையில உட்கார்ந்தீங்கன்னா அது அது புல் தரையில உட்கார்ற அனுபவம் அது வேற. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க திருப்தியா சாப்பிடணும், அதே சமயத்துல நல்லா உட்கார்ந்து சாப்பிடணும். ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல
2 நிமிஷத்துக்குள்ள 5000 பேர் உட்காரக்கூடிய புல்தரையை உண்டாக்குனார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வருகிற நாட்களிலே நம்முடைய சிந்தைக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். பேதுருவை போல சிமியோனை போல அப்பா என்னடா செய்து அப்படின்னு நம்ம பிரமிக்கத்தக்கதான காரியம் அல்ல. என்ன காரியம் செஞ்சாலும் நாம பிரமிக்க கூடாது. நமக்கு ஒண்ணு தெரியும், இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ 5000 பேரை 12 பேர் தான் போசித்தாங்க. எத்தனை பேரு? 12 பேர். அப்போ எவ்வளவு வேகமா ஓடிருப்பாங்க பாருங்க. வேக வேகமா 50 பேரா 100 பேரா பட்டு 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 பட்டுன்னு அவங்க பரிமாறக்கூடிய அந்த பலனை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த பக்குவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சிலர் பரமாதும் போதே சாப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன். இந்த பந்தியில 65 வைக்கிறவன் வரும்போதே சாப்பிட்டு வர்றான். ஏன்னா அந்த எண்ணெய் சுமல் அப்படி வரும். புது எண்ணெயை ஊற்றினா அது வேற சுமல் இருக்கும். 4 முறை எடுத்து வறுத்த சுமலை ஊற்றினா அது கம்முன்னு மூக்க துளைக்கும். அப்போ சாப்பிடாத கூட ஒன்று எடுத்து சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த ஹோட்டல்லாம் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்கல்ல, அதில் அந்த இதெல்லாம் போட்ட உடனே கம்முன்னு அடிக்கும். அதெல்லாம் கெட்டு போன எண்ணெய், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல நல்ல எண்ணெய்க்கு அதெல்லாம் என்ன செய்யாது, வராது. நம்ம ஆத்திர அவசரத்துக்கு எத்தனையோ கெட்டு போன எண்ணெயை சாப்பிட்ருக்கோம். ஆனாலும் நம்ம மிஷின் அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு எல்லாம் சுத்தம் பண்ணி மாற்றி 2 நாள்ல வெளியே தள்ளிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல சரீரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்ல தின்னா கூட கரையதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிறார். 4வது எரேமியா 18:4 என்ன பாருங்க. குயவன் கையிலேயே கெட்டு போன பாண்டம். யார் கை? குயவன் கையிலேயே கெட்டு போன பாண்டம். இதுல நம்ம என்ன பேசக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் எப்படியே கையில தானே கெட்டு அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதை வேற பாண்டமாக அவர் வணையும்படி. அல்லேலூயா. அப்ப முன்னாடி இருந்த சேப்பு வேற, அது அவருக்கு பிடிக்கல. நம்ம கண்ணாடியில பார்த்தா ஒரு அருமையா தான் இருக்கு, நல்லா சேப்பா தான் இருக்கு, கொஞ்சம் சோப்பானது மாதிரி தெரியுது, பரவாயில்ல, வேற லெவலுக்கு வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் அது பிடிக்கல, சேப்பை மாத்த போறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே வேற பாண்டமாக, வேற சிந்தையாக, வேற பழக்க வழக்கமாக எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு பிரியமான கனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? இந்த வேலைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சரியா செய்து முடிக்கணும்னா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல அவர் கயத்துல கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும். எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. யோபு கேட்கிறார், அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? அவர் ஆலோசனை கர்த்தர். நீங்க சொல்ற ஆலோசனை அவருக்கு தேவையில்லை. அவர் ஆலோசனையை நாம கேட்கத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன் மாத்திரமல்ல. ஏசாயா 49:13-19 சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் இதுவரைக்கும் நாம பெற்றிராத நன்மைகளை இந்த புதிய ஆண்டில கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் 1ஆம் தேதி வார்த்தையில நம்ம கேட்டோம். இன்றைக்கு அதே வார்த்தைய பின்பகுதியில வாசிக்க போறோம். வாசிங்க. பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை 2 தன்மை உள்ளது. ஒன்று சத்தியமானவைகள், 2வது உண்மையானவைகள்.
நல்லா கவனிங்க. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்னது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த சத்தியமாகிய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. உலகத்துல எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். சத்தியம் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் கண்டுபிடித்த காலண்டர் போன மாசத்தோட 2023 முடிஞ்சது. இன்னைக்கு புது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவருடைய ஆண்டுகள் ஒரு நாள் என்ன செய்வதில்லை? முடிவதில்லை. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலையானது, அது நித்தியமானது. ஆகவே அந்த வார்த்தைய ஒரு நாளும் நாம சந்தேகப்படக்கூடாது. இது நடக்குமா, இது நடக்காதா அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இன்னும் அந்த வார்த்தையை குறித்து அவரே சொல்றதை கேளுங்க. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பத்துமுத்தீவுல பக்தன் யோவானுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை சத்தியமானது, அது உண்மையானது, அது என்னுடைய வாழ்க்கையில நடந்து ஏறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த நாளிலே இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்ற தலைப்பில் எதெல்லாம் உண்மை உள்ளது என்பதை குறித்து நாம பார்க்க போறோம். முதலாவது குறிப்பு 117வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒருத்தரும், 119வது சங்கீதம் 86வது வசனத்தை ஒருத்தரும் வாசிங்க. 117:7. 119:86 வாசிங்க. தேவன் என்னமா வாசி மறுபடியும். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. எப்படி? போதும். ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையானவைகள், உண்மையானவைகள். 119வது சங்கீதம் 159வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை, எந்த வசனம் அது? 151. 119வது சங்கீதம் 151 வாசிங்க. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் என்னது? உண்மை. 19வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்தா வாசிங்க. 19வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் ஒரு காரியம் நிலை வரப்படணும்னா அதுக்கு 2 சாட்சி தேவை. ஆனா கர்த்தருடைய வசனம், கற்பனை, கட்டளை எல்லாம் உண்மையானவைகள், சத்தியமானவைகள் என்பதற்கு 3க்கும் மேற்பட்ட வசனங்கள் சாட்சியாயிருக்கிறது. 119வது சங்கீதம் 138வது வசனத்தை வாசிங்க. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். அதுல எந்த விதமான விபரீதமும் புரட்டும் இல்லை.
ஆகவே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பத்மோ தீவில ஆண்டவர் யோவானுக்கு இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இவைகள் உண்மையும் சத்தியமானவைகள், இவைகளை எழுது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான். தேவனுடைய வசனங்கள் உண்மையானவைகள். எது உண்மையானவைகள்? தேவனுடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். அந்த உண்மைக்கு நேர் விரோதமா எந்த காரியத்தை நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள், கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். இரண்டாவது, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு. ஆமென். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய கற்பனைகள் உண்மையும் சத்தியமானவைகள். அந்த கற்பனைகளை நல்லா விசுவாசிக்கணும். அந்த கற்பனையை சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம நம்ம விசுவாசிக்கணும். ஏனென்றால் அது உண்மையானவைகள், அது சத்தியமானவைகள். இரண்டாவது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையானவைகள். இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி எதுன்னா ரட்சிப்பு. சொல்லுங்க, ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா சிலர் கோவம் வரும். பைபிள்ல சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கு. இந்த ஆண்டு போன ஆண்டை விட நம்ம குடும்பத்துல நம்ம ரத்த சம்பந்தமானவங்க இதுவரைக்கும் ரட்சிப்புக்குள்ள வரலன்னா அவங்க சீக்கிரமா ரட்சிக்கப்படணும். அதுக்காக இன்னும் ஒருபடி உபவாசிக்கணும், ஆண்டவரை செபிக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற பாரம் நமக்கு இருக்கணும். அதுக்கு பேர் ஆத்தும பாரம். என்ன பாரம்? ஆத்தும பாரம். இயேசு எங்கெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள் கூட்டமா இருந்ததோ, ஐயோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறான்னு சொல்லி அவர் மேல பரிதாபப்பட்டார். நம்ம ஊர்ல குடிச்சிட்டு வெறிச்சிட்டு துணி விலை கிடக்குறாங்களே தெருவுக்குள்ள, இவங்களை பார்க்க பொழுது உலகத்தை அப்படி துப்பிட்டு போறாங்க. ஆனா நமக்கு தான் ஆண்டவரே அந்த குடிங்கிற ஆவியில இருந்து அவனை விடுவிக்கணுமே அப்படிங்கிற ஆத்ம பாரம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் யாரை பார்த்து பாக்கியம் அப்படின்னு சொல்லுதுன்னா, உபாகமம் 33 அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு நிகரானவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் யார்? யார் இல்ல. ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இந்த உலகத்துல மேன்மையானவர்கள். எந்த விதத்துல? அடுத்த வார்த்தை சொல்லுது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அப்போ நமக்குன்னு சகாயம் செய்யக்கூடிய ஒரு கேடகம் இருக்கிறது, உதவி செய்யக்கூடிய ஒரு கேடகம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது அடிக்கடி சொல்றார், நீர் எனக்கு கேடகமும் எனக்கு துருகமும் எனக்கு அடைக்கலமும் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம மேல வரக்கூடிய ஆபத்து அவர் சந்தித்து நிறுத்துறார். அதான் அவர் மறைவிடமா இருக்கிறார். 27:10 என்ன வாசிக்கிறோம்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க ரட்சிப்பை முக்கியப்படுத்தணும். ரட்சிப்பு உண்மையானது, அது போலியானது அல்ல. ரட்சிப்பு உண்மையானது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ரோமர் 5 அதிகாரம் 9வது வசனத்துல இந்த ரட்சிப்பின் நிச்சயம்னு ஒண்ணு இருக்குது. அதை இந்த பூமியில இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடியே பெற்றுணும். வாசிங்க. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு கோபாக்கினுக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருத்தர் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும். நீங்கள் நான் அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியா
கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். அல்லேலூயா. நான் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கற்பனைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இரண்டாவது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்ப ரட்சிப்பை முக்கியப்படுத்தணும், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும், ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ஒரு அனுபவம், ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். வேகமா வந்துட்டு வந்த வேகத்துல பின்வாங்கி போயிடக்கூடாது. பைபிள் சொல்றது, ஒருவன் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா என்னவா இருக்காது, பிரியமாயிராது. நாம் பின்வாங்குறவங்க அல்ல, முன்னேறி சேர்கிறவர்களா இருக்க வேண்டும். மூணாவது எது உண்மை உள்ளது? 1 தீமோத்தேயு 4:9. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். அப்ப எந்த வார்த்தை? 8 வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளபடியால். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட, ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது, உண்மையான தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையான தேவ பக்தி எப்படி இருக்காது அப்படின்னா, ஓசியாவின் புஸ்தகம் 6:4 வாசிங்க. ஓசியா 6:4. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும். மேகமும் பனியும் காலையில பார்க்க முடியுது, வெயில் ஏறின உடனே அது இருந்த இடம் தெரியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய தேவ பக்தி எப்போ உறுதியா பொய்யா மெய்யாங்கிறத காணப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு வர்ற உபத்திரவத்துல ஆண்டவரை மறுதலியாம இருக்கிறாங்களா, பின்வாங்கி போகாம இருக்கிறாங்களா என்பதை வச்சுதான் அவங்களுடைய தேவ பக்தி உண்மையானதா அப்படின்னு நம்ம தெரிய முடியும். அல்லேலூயா. ஆனா எப்பிராயிமை குறித்து, யூதாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, காலையில காண்கிற மேகத்தை போல, விடியற் காலத்துல தோன்றும் பனியை போல. அதாவது கொஞ்ச காலம் தேவ பக்தி இருக்குது, அப்புறம் நாளாக நாளாக அது மறைந்து போகிறது. அப்படிப்பட்ட தேவ பக்தி அல்ல. உண்மையான தேவ பக்திக்கு யாக்கோபு ஒரு விளக்கம் சொல்றாரு. 1 பாருங்க. யாக்கோபு 1:23. அது இல்லம்மா, அது இல்ல. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதும், உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் காப்பதுமே மாசில்லாத சுத்தமான. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல 4 பேரை நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலைக்கு போனீங்களா என்று அவங்களை விசாரிக்கணும். இந்த உலகம் நம்மளை எப்போதும் கரைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கு. பைபிள் சொல்லுது, நீங்கள் நானும் உலகத்தால என்ன செய்யப்படக்கூடாது, கரைபடக்கூடாது. காலையில போட்டு போன செட்டை வீட்டுக்கு மறுபடியும் சாயந்தரம் வந்தா என்ன ஆயிருது? நாமளும் அழுக்கு பண்ணோம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா தெருவில் தூசி வருது. அதுபோல இந்த நாட்கள்ல திருமண திக்கமெல்லாம் தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு தேவ பிள்ளை தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனுபவத்துல இல்லை அப்படின்னா
உலகம், மாமிசம், பிசாசு நம்மளை ஈஸியா அசுத்தப்படுத்தி விடும். அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம தப்பித்துக் கொள்ளும்படியாகத்தான் ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த கோட்டையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்துல சொல்லப்பட்ட தேவ பக்தி உண்மையான வார்த்தை. தேவ பக்தி என்பது உண்மையான வார்த்தை. நாலாவது எது உண்மையான வார்த்தை அப்படின்னா, தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாய் நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். அப்ப இதுல எந்த வார்த்தை உண்மையானது அப்படின்னா, 7வது வசனத்தை வாசிங்க. 3:7. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு சம்பூரணமாய், அப்ப தேவனுடைய ஆவி அல்லது தேவனுடைய அபிஷேகம் அது உண்மையானது. அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததிக்கும் சொந்தமானது என்று சொன்னார். நீங்கள் மனம் திரும்பி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய எப்படி சுத்தம் பண்ணுகிறார், சுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறார் என்றால், அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ள அனுப்பி, அந்த அபிஷேகம் நம்மளை சுத்தப்படுத்துகிறது, நம்மளை பூரணப்படுத்துகிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய வேலையே என்னன்னா, யாருக்குள்ள எல்லாம் அந்த அபிஷேகம் கடந்து வர்றோ அவங்களை பரிசுத்தமாக்குறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை செய்யவும் அவைகளின்படி. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை நமக்குள்ள வைக்கிறேங்கிறார். எதற்கு? தேவனுடைய ஆவியினால உண்டாகிற பலத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆவியினால உண்டாகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளையின்படி நாம நடப்போமானால் அவருக்கு முன்பாக நாம உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த உண்மையான வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், அந்த வார்த்தையில் நடக்கிற ஒரு அனுபவம், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்காமலே நமக்குள் கொண்டு வருகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை ஏன் கொடுக்கிறாரு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஏன் கொடுக்கிறாரு? அவருக்கு முன்பாக நாம உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். மட்டுமல்ல, எசேக்கியேல் 20:11 வாசிங்கன்னா தேவன் சொல்லுகிறார், என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவைகளின்படி செய்கிற மனுஷன். வார்த்தையினால பிழைக்கிற ஒரே கூட்டம் நாம தான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசத்தின் கூட்டம் மிகுதி. நல்லா தெரிஞ்சுக்கிடணும், ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பான்.
இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி போயினா, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்ப கையில பணம் இருந்தா பிழைக்க முடியாது, விசுவாசம் இருந்தா பிழைச்சுக்கிடலாம். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில உண்மையா இருந்தா அவனே பிழைப்பான், அவனே நீதிமான் என்று ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தில் வாசித்தது போல, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். பின்னும் அவர் சொன்னது, இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானவைகள், இவைகளை எழுது. எதெல்லாம் உண்மை என்பதை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டோம். அந்த உண்மையான சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படுத்துவோம். நிச்சயமாய் அந்த சத்திய வார்த்தையின்படி அவர் நம்மை நடந்தேற அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்படியா இன்றைக்கு நம்ம கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும்படியாக களிமண்ணை போல குயவனுடைய கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தீரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலும், ஆமென், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய சபையில தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போக, நம்முடைய வியாதி எல்லாம் மறைந்து போக, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே நம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க, நம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க. கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ஐயா. ரத்தஞ்சயம், 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 ரத்தஞ்சயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால், ரத்தத்தால் வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை